ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 30 இறுதி பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தேரு முகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றையணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைந்தோர் செங்கண் திருமுகத்து செல்வத்திரு மாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். பாடலின் பொருள். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவி விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற அழகிய முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்புடன் வாழ்வர். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.